ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மனுஷனால கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இதே லூக்காவிலே 1-2 அதிகாரத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, லூக்கா 18 அதிகாரம் 27 வசனத்திலே, அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு வாலிபன் வந்து துக்கமுகமாய் திரும்பி சென்ற ஒரே ஒருத்தர் இயேசுவினிடத்திலே வந்து அது இந்த வாலிபன் தான். ஏனென்றால் ஆண்டவர் எப்போதும் கேட்க மாட்டார். அவர் அப்படியே நம்ம மொழியில பேசும்போது சொல்லுவோம்ல, போட்டு போட்டு வாங்குவார். ஆண்டவர் கேட்கிறான், இந்த வாலிபன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வது எப்படி, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பது எப்படி என்று சொல்லி அவன் கேட்கும்பொழுது சில காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே செய்கிறேனே என்று சொல்லுகிறார். அப்போ கடைசியில் அவர் சொல்றது, உனக்கு இருக்கிறவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து வா, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது ஐஸ்வர்யவான்களுக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். ஏன்னா அவங்க விட்டு விடுறதுக்கு மனசு இல்லாத இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் இது சொல்றாரு, மனுஷனால் இது கூடாது, ஆனால் தேவனால் கூடும். இன்னைக்கு பிரியமானவர்களே, அது ஒரு காரியமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். எவ்வளோ முயற்சி செய்கிறேன் நான், ஆனால் என்னால் அதை விட்டுவிட முடியலையே என்ற ஒரு தயக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையில் அதை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் என்ற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம் நீங்கள். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மனுஷனால கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இதே லூக்காவிலே 1-2 அதிகாரத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் மரியாளை குறித்து கேட்கிறார், இது எப்படி ஆகும் என்று கேட்கும்போது மரியாளிடத்திலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு யாரோ ஒருவர் இதை தேவையோடு கூட நான் இது எப்படி செய்ய போறேன்னு தெரியலையே என்று காத்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், என்னிடத்திலே ஒப்புக்கொடு, என்னிடத்திலே உன் காரியத்தை ஒப்புக்கொடு, என்னிடத்திலே உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. என்னிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்றாரு. மனுஷனுக்கு அது பார்க்கும்போது இமயமலை போல இருக்கலாம், ஆனால் தேவன் அதை எளிதாக உங்களுக்கு முடித்து கொடுப்பார். இந்த ஒரு நிச்சயத்தோடு சத்தியத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் ஆண்டவரே சில காரியங்களை விட்டுவிட முடியாமல் இருக்கக்கூடும். ஆண்டவரே, அவர்கள் விட்டுவிட முடியாமல் இருக்கக்கூடிய காரியத்தை நீர் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போவாது என்று சொல்லி ஆண்டவரே விட்டுவிட ஆண்டவரே அவர்களுக்கு வழி செய்து பலனை கொடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும் வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.